வெயிலின் கொடுமையில் வெப்பவாதம் ஏற்பட்ட கட்டிட தொழிலாளி ஒருவர் சென்னையில் சிக்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெப்பவாதத்தை தவிர்க்க மருத்துவர்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டில் வழக்கத்தை விட இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்திலிருந்தே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது. கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திர காலம் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது சூரியன் கதற கதற அனலை கக்கி வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் சர்வசாதாரணமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகி வருகிறது. அதிக வெப்பம் காரணமாக அதிக அளவில் தாகம், தலைவலி, உடல் சோர்வு, தலைச்சுற்றல், தசைப்பிடிப்பு, குறைந்த அளவு சிறுநீர் வெளியேற்றம், மயக்கம், வலிப்பு, ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதம் போன்றவற்றால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 25 வயதான கட்டட தொழிலாளி சச்சின் என்பவர் காஞ்சிபுரம் அருகே கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்த போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் பூந்தமல்லியில் கட்டடப் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென வலிப்பு நோய் ஏற்பட்டு மயக்கமடைந்தார். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள சிறப்பு வார்டில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நல்லதான் போன 1:30 மணி மேலே தான் கொஞ்சம் டயர்டாகன்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு உட்காந்தேன். திடீர்னு லைட்டாக கைகள்லாம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மொத்தமே கைகள்லாம் பிடிச்சிச்சு கம் படுத்துட்டு தரையிலே. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிய போதும் அவருக்கு சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் போன்றவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்க அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிறப்பு சிகிச்சை வார்டு அமைக்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியது. அதன் அடிப்படையில் சென்னை, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்க சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்க ஈரத்துணி, ஐஸ் பேக், ORS கரைசல் உள்ளிட்டவை தயாராக வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே உடலின் வெப்பம் அதிகரித்தால் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதம் ஏற்படும் என தெரிவித்துள்ள மருத்துவர் சந்திரசேகர், இது அனைத்து வயதினரையும் தாக்கக்கூடும் என எச்சரித்துள்ளார். வயது முதிர்ந்தவர்கள் ஆன்டி சைக்காட்டிக் மெடிசன்ஸ், ஆன்டி டிப்ரெஷன்ஸ் மெடிசன்ஸ், இந்த சளி மருந்து இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறவங்க வெயிலில் வெளியில் போயிட்டு ரொம்ப நேரம் சுற்றுறதையும் இல்லை உட்காந்து இருக்கிறதையும் வெயிலில் வேலை செய்கிறதையும் கண்டிப்பாக தவிர்த்து ஆகணும். இது வயது முதிர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வருமானா? அப்படி கிடையாது. வயது முதிர்ந்தவங்களுக்கு அதிகமாக வரும். ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கு, இளமையானவங்களுக்கும் வரும். ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட வெயில் கால நோய்களை தவிர்க்க நீராகாரங்களை எடுத்துக்கொள்வதோடு இறுக்கமான ஆடைகளை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். நிறைய நீர் ஆகாரங்களை குடிங்க, பருத்தி துணி, வெள்ளை துணி இந்த மாதிரி கட்டுங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது சிறிய அறிகுறி வந்தாலும் உடனே கவனிச்சிடுங்க. அது மயக்கங்கிட்ட போட்டு விழுந்துட்டாங்கன்னா முதியவர்கள் முதல்ல அவங்க வெப்பத்தை குறைக்க பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போங்க. வெயிலின் தாக்கம் உணர்ந்த பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது.